பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இருமனம் சேர்ந்தால் தான் திருமணம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருத்தம் பார்க்குறாங்க. அது பொருத்தம் பார்க்குறது தேவைதானா? ஒருத்தர ஒரு பையனுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழ போறாங்க. பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமே. அது இல்லாம இந்த பொருத்தம்லாம் பார்க்குறது, பொருத்தம் சரியில்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிச்சு விடுறது, இதெல்லாம் சரிதானா? இல்லாட்டி பொருத்தம் பார்க்குறது நல்லது தானா? இன்று சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுவான எல்லாத்துக்கும் தேவையான கேள்வின்னு கூட சொல்லலாம். ம். அதாவது பொருத்தம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில பொருத்தம் எப்படி எதற்காக வைத்தாங்கன்னா, ஒரு ஆண் அவர் எப்படி வேணாலும் இருப்பாரு. ம். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. ம். அப்போ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்கின்ற காரணத்தினால், ஜோதிட சாஸ்திரத்தில் பெண்ணினுடைய நட்சத்திரத்தில இருந்து ம். தான் பொருத்தங்கிறது பார்க்க ஆரம்பிப்போம் நாங்க. ஓகே. அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஒரு அன்னைக்கு ஒரு குடும்பத்தில 7 குழந்தை, 8 குழந்தைக, 10 குழந்தை இப்படி இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, முதல் குழந்தைக்கு ஜாதகம் வள்ளுவர்கிட்ட எங்ககிட்ட வருவாங்க. ம்.